அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். வேறு இல்லையே, அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ, கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து தேற்றும் அன்பு. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். பாவச்சேற்றில் எடுத்தன்னை, பாவமெல்லாம் தொலைத்தாரே, தூய இரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவ அன்பு. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைத்து மகிழ்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்கப்படுற செய்திக்காகவும் சமத்தினை பார்க்கிறேன், என்னை மறைத்து வெளிப்படும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், பிரயோஜனமான செய்தியாக இருக்க நிற்கிறவே பாராட்டும். முற்றுமுடிய புறப்படுத்திக் துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. போன வாரத்திலே நாம் யெப்தாவை பற்றி பார்த்தோம். இந்த நாளிலேயும் ஒரு தொடர்ச்சியாக அவருடைய பொருத்தனை பற்றி, எப்படி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார்னு சொல்லி அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு ஒரு முட்டாள்தனமான பொருத்தனை, ஃபூலிஷ் ஓ. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப போன வாரத்தில் எடுத்ததை கொஞ்சம் ஒருவேளை பார்க்காதவர்களாக இருக்கலாம், எனவே அதை கொஞ்சம் பார்த்து விட்டு திரும்ப இந்த நாளுக்குரிய செய்திக்கு போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த நியாய புஸ்தகங்கள் முழுவதுமே பார்க்கும்போது இவர்கள் ஆண்டவரோடு இருப்பார்கள், பிறகு ஆண்டவர் மறப்பார்கள், அந்நிய தேவர்களெல்லாம்
வணங்குவார்கள். ஆண்டவர் கோபத்தை உண்டாக்குவார், உடனே ஆண்டவர் எதிரியை உண்டாக்குவார். திரும்ப இவர்கள் முறையிடுவார்கள், ஆண்டவர் இறங்கி அடுத்த ஒரு நியாயாதிபதியை கொடுப்பார். இப்படியாக இதில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இந்த எப்தா அந்த காலத்தில் அதற்கு முன்பதாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால், மோபிய அந்நிய தேவர்களான மோபியருடைய இது அம்மோனியர், சீதோனியர் என்னும் பார்த்தோம்னா அஸ்தரோத், பாகால் இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தது ஆண்டவருக்கு பெரிய கோபமாக இருந்தது. திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இவர் ரொம்ப கோவப்பட்டு பெலிஸ்தரையும் அம்மோனியரையும் இவர்களுக்கு எதிராக எழுப்புகிறார். அவள் கையிலே ஆண்டவர் விற்று போட்டார். இவள் திரும்ப முறையிடுகிறார்கள், ஆண்டவரே இன்றைக்கு மட்டும் இந்த தடவை மட்டும் எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முறையிட்ட உடனே ஆண்டவர் அவளுக்கு மனதிறங்கி அந்த நேரத்தில் தானே எப்தா அங்கே வருகிறார். எப்தா யார் என்று சொன்னால் கிளையத் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். ஆனால் அவருக்கும் ஒரு பரிசுக்கும் பிறந்தவன் தான் இந்த எப்தா. மற்ற இவருடைய மனைவிக்கு பிறந்த குமாரர்களெல்லாம் இவரை விரட்டி விட்டார்கள். ஏனென்றால், நீ இங்கே சுதந்திரம், எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தில் உனக்கு பங்கெடுப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ ஓடிவிடுன்னு சொல்லி அவரை விரட்டி விட்டார்கள். இவர் போய் ஒரு நல்ல ஒரு போக்கிரி கூட்டத்தில் சேர்ந்து அங்கே துன்மாக்கம் என்றால் எங்கே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்று, எப்படி சண்டை போட வேண்டும் என்றெல்லாம் நல்ல முறையில் இவர் அங்கே அந்த கூட்டத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தலைவர் போல ஆகிவிட்டார். எனவே இந்த கிளையத்தேவர்களுடைய மூப்பர்கள் அங்கே போய் இவரிடம் போகிறார்கள். போய் எங்களுக்கு நீ வந்து இந்த அம்மோனியரோடு எதிர்த்து போராட வேண்டும் சொன்ன உடனே இவர் கேட்கிறார், அப்படி நான் போராடி வெற்றி பெற்றால் ஒருவேளை கர்த்தர் அவருடைய என்னுடைய கையில் அவளை கொடுத்தால் நீங்கள் என்னை தலைவராக்குங்களா என்று கேட்கிறார். உடனே அவர்கள் நாங்கள் தலைவராக்குவோம் என்று சொல்கிறார்கள். உடனே இவர் மிஸ்பாலே தன்னுடைய காரியத்தை எல்லாம் போய் ஆண்டவரிடம் அறிக்கையிடுகிறார். அவரிடம் கர்த்தரிடம் சொல்லிவிட்டு திரும்ப இவர் என்ன பண்ண சொன்னால், அந்த ராஜா அம்மோனிய ராஜாவுக்கு எதிராக ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணலாமே என்று சொல்லி போருக்கு போவதற்கு முன்பதாக அது ஒரு காரியம் அவர்கள் செய்வார்கள். எப்பொழுதுமே டைரெக்டாக போருக்கு போகாதபடி பழைய காலத்தின்படி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு சமாதானம் எதிரியோடு ஒரு சமாதானம் பண்ணுவதற்கு கேட்டுக்கொண்டு அவர்கள் சரி என்று சொன்னால் ஒரு போரை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் அதுபோல் இந்த அம்மோன் ராஜாவுக்கும் ஆட்களை அனுப்புகிறான் இவன். எப்தா அனுப்புகிறார், போய் சமாதானம் பண்ணிக்கொள்ளலாமல் எதற்காக இந்த சண்டை என்று சொல்லி. ஆனால் அவரும் அதற்கு அதுக்கு சம்மதிக்கவில்லை. உடனே இவர் கர்த்தரே நமக்கு ரெண்டு குரூப்புக்கும் நடுவராக இருக்கட்டும் என்று சொல்லி இவர் போரை தொடுக்க ரெடியாகிறார். ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இறங்குறது. இவர் என்ன பண்ணுகிறார் சொன்னால், ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அது அந்த நாளுக்குரிய செய்தி. ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் சமாதானத்தோடு திருப்பி மிஸ் பவுலின் இடத்திற்கு நான் வரும்போது முதலில் என்னை எதிர்கொண்டு எது வருகிறதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். பொருத்தனை பண்ணி என்ன நடக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவரை கர்த்தர் இந்த அம்மோனியரையும் ராஜா எல்லோரையும் இவருடைய கரத்திலே இவருடைய கையிலே கொடுக்கிறார். அவர்கள் தோற்று போனார்கள். சந்தோஷமாக சமாதானமாக திருப்பி வரும்போது யார் முதலிலே இவருக்கு எதிர்கொண்டு வருகிறான்னு சொன்னால், தன்னுடைய ஒரே மகளான மகள் இங்கே பெயர் சொல்லப்படவில்லை. அவள் சந்தோஷமாக அப்பாவை எதிர்கொண்டு அவள் தம்புரம் வாசித்து நடனத்தோடு தன்னுடைய தகப்பனை சந்திக்க வருகிறாள். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? ரொம்ப மனம் முடிந்து போனார். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, என் மகளே இந்த ஒரு நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லி ரொம்ப ஒரு மன வேதனைப்படுகிறார். ஆண்டவருடன் நான் இப்படி பொருத்தனை பண்ணிவிட்டேனே என்று சொல்லி. ஆனால் மகளும் நல்ல ஒரு மகள், நம்முடைய பிள்ளைகளை போல கிடையாது. அவள் உடனே சொல்கிறாள், கர்த்தராய் ஆண்டவர் சமாதானத்தோடு திரும்பி உனக்கு சத்துருடைய கையிலிருந்து உண்மை மீட்டு சமாதானத்தோடு திருப்பி கொண்டு வந்திருக்கிறாரே, அதனால் நீர் என்ன ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணீரோ அதை நீர் எனக்கு செய்யும். ஆனால் எனக்கு அதற்கு முன்பதாக 2 மாதங்கள் என்னுடைய கன்னிமையை நான் போய் என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து நான் துக்கம் கொண்டாட மலையில் மேல் போய் என்னுடைய தோழிகளோடு நான் அந்த துக்கத்தை கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை தர வேண்டும். அதற்கு பிறகு நான் வந்து விடுகிறேன். வந்த பிறகு நீர் என்ன பொருத்தனை செய்கிறோ அதை எனக்கு செய்யும் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். உடனே இவரும் நீ போ மகள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவள் அங்கே போய் தன்னுடைய தோழிகளோடு எல்லாம் தன்னுடைய கன்னிமையை அதை துக்கம் கொண்டாடி விட்டு 2 மாதங்கள் திரும்பி இங்கே அவள் வருகிறாள். அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 40வது வசனத்தில் பார்க்கும்போது, இது நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலேத்தியான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்போது இஸ்ரவேல் வழக்கமாயிற்று. அதற்கு முன்பதாக 39ஆம் வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நாளுக்குரிய ஒரு செய்தி. இங்கே ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையை
எப்தா எடுக்கிறார். எப்தா ஒரு பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தம் பண்ணுவதில் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்வதில் அந்த பரிசுத்த வேதாந்தத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருந்தார். எல்லாம் செய்வதுதான், நல்ல ஒரு யுத்தத்தை செய்வதற்கு நல்ல ஒரு வல்லவர் தான், எல்லாம் தான். ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை மறந்து போனார். நம்முடைய மூதாதையர் எல்லாம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு முன்பதாக பொருத்தனை பண்ணி அவர்கள் வெற்றி பெறவில்லையே என்பதை மட்டும் அவர் மறந்து போனார். பொருத்தனை இங்கே செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. பொருத்தனை என்பது நம்முடைய இஷ்டம்தான். ஆண்டவர் கட்டாயம் அதை இது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நாம் பொருத்தனை செய்வது தவறல்ல. அந்த பொருத்தனை செய்தாலும் அதை நாம் நடத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு கண்ணியாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது ஒரே மகள், தனக்கு வேறு குமாரர்களோ குமார்த்தியோ கிடையாது. அவர் என்ன நினைத்திருப்பார் என்றால், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே கீழே அவர்கள் ஆடு மாடையெல்லாம் வளர்ப்பார்கள். அவள் தங்குவது மேலே இருக்கும். அது எதுவாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். எதுவாக, யாராக என்று சொல்லாதபடி எதுவாக இருந்தாலும் அதை நான் நமக்கு சர்வாங்க தகுந்த பிள்ளையாக செலுத்துவேன் என்று ஒரு சொன்ன காரியம். ஒருவேளை ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதாவது வந்தால் அதை நான் கர்த்தருக்கு சர்வாங்க தகுந்த பிள்ளையாக செலுத்துவேன் என்று சொல்லி மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் நடந்ததோ, எதிர்கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் தன்னுடைய ஒரே மகள். அவள் தம்புரு வாசித்து நடனம் ஆடிக்கொண்டு தன்னுடைய தகப்பனை எதிர்கொண்டு வந்து அவரை சந்திக்க வந்திருக்கும்போது இந்த ஒரு காரியம் முதல்ல அவர் வந்தது, முதல்ல அவள் வந்தது, இவர் எதிர்கொண்டு வந்தது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் என்பதை பார்க்க வேண்டும். அவர் ஆனால் சிந்தித்து பார்க்கவில்லை. இதற்காக பொருத்தனை பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் எப்படி கூட இருக்கிறார். மிஸ்பாவில் போய் தன்னை பற்றி ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து ஆண்டவரிடம் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டார். பட் இவர் நல்ல வேதாந்தத்தை அறிந்தவர். இவர் என்ன சொன்னால், அந்த ராஜாக்கள் எப்படி போர் தொடுப்பதற்கு முன்பதாக இவர் முதலில் இப்போ ஒரு சமாதானத்தை முயற்சி பண்ணலாமே என்றெல்லாம் அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் செய்தவர் தான். சர்வாங்க தகன பிள்ளை நான் பார்த்தோம்னு சொன்னால், லேவியராமத்தில் படிக்கும்போது சர்வாங்க தகன பிள்ளை ஆண்டவர் நரப்பிள்ளையை விரும்புகிறவர் கிடையாது. இப்போ வேதாந்தத்தின் படி பார்த்தோம்னு சொன்னால், சர்வாங்க தகன பிள்ளை ஒரு ஆட்டு மந்தையிலோ அது மாட்டு மந்தையிலோ பழுதற்ற ஒன்றை நாம் செலுத்த வேண்டும். சர்வாங்க தகன பிள்ளையாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆசிரியரிடம் போய் ஒரு பழுதற்ற ஆட்டு மந்தையிலோ இல்லை மாட்டு மந்தையிலோ ஒன்றை கொண்டு போக வேண்டும். ஒருவேளை அதற்கு ஒரு வசதி இல்லாதவர்களாக இருந்தால் எதை கொண்டு போகணும்னு சொன்னால், ஒரு காட்டு புறாவில் புறா குஞ்சியோ சர்வாங்க தகன பிள்ளையாக கொடுக்க வேண்டும். அதற்கும் கஷ்டம், வழியில் அதற்கு புறாவை கொடுப்பதற்கு கூட வழி இல்லாதவர்களை கஷ்டப்பட்டு பாவப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் 1 கிலோ மெல்லிய மாவை சர்வாங்க தகன பிள்ளையாக செலுத்தலாம். இதுதான் பழைய காலத்தின் அந்த வேதாந்தத்தின்படி சர்வாங்க தகன பிள்ளை என்றால் என்ன என்று. ஆனால் இங்கேயோ மகள் எதிரே வருகிறாள். ஆனால் அவர் பொருத்தனை பண்ணினது முதலில் வருவது எதுவோ அதை நமக்கு சர்வாங்க தகன பிள்ளையாக நான் செலுத்துவேன் என்று சொல்லி அவர் சொன்ன பொருத்தனை அவர் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்னுமே வேத ஆராய்ச்சியர்கள் அவர் உண்மையிலேயே அந்த பள்ளி செலுத்தினார சர்வாங்க தகன பிள்ளையாக தன்னுடைய மகளை செலுத்தினாரா என்பது இன்னும் கூட சரியாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அவள் திருமணம் ஆகாதபடி ஒரு கன்னியாக இருந்தாள் என்பதை பலரும் சொல்கிறார்கள். அதனால்தான் ரோமன் கேத்தலிக் கூட அது கன்னியாஸ்திரிகளாக வருகிறது. இந்த ஒரு இதுதான் இதற்கு அடிப்படை காரணம் என்று கூட சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் பொருத்தனை என்பது நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று கிடையாது. ஆனால் செய்வது தவறு கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு கண்ணியாக இருக்கும். வேதாந்தத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 4 பேர் இப்படி பொருத்தனை செய்தால் முக்கியமாக பார்க்கும்போது 4 பேர். முதல்ல இந்த பொருத்தனையை செய்தது யார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பொருத்தனை செய்தது யாக்கோபு. அங்கே பெத்தலிலே இருக்கும்போது அவர் அங்கே சொல்கிறார், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை சுகமாக என்னுடைய தகப்பனாரை நான் சமாதானமாக தகப்பனார் வீட்டிற்கு நான் போய் சேர்ந்தால் எனக்கு நீர் கொடுக்குற தேவரை கொடுக்குற எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பார்த்து செலுத்துவேன்னு சொல்லி யாக்கோபு சொன்னார். அது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. தேவர் நீர் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பார்த்து செலுத்துவேன் என்று அவர் சொன்னார். பலவேளை நாம் கூட என்ன மாதிரி பொருத்தனை எடுப்போம்னு சொன்னால், பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையோ அல்லது உதாரணத்தனமாக தெரிந்தால் கூட, ஆண்டவரே நல்ல முறையில் என்னுடைய மகள் திரும்பி நல்ல பிள்ளையாக நடந்தால் நான் ஊழியத்திற்கு அனுப்புவேன் சொல்லி நாம் பொருத்தனை செய்வோம். ஆனால் அது சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு இசைந்து வர வேண்டும். அப்படி இசைந்து வராமல் இருந்து நாம் அப்படி ஒரு பொருத்தனை செய்திருந்தால் நாம் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக அது ஒரு கண்ணியாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இங்கே யாக்கோபு, நீர் தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பார்த்து செலுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது செய்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. ஆனால் சொன்ன பொருத்தனை நினைத்து அவர் நிச்சயமாக பின்னாடி செய்திருப்பார். அடுத்து பார்க்கும்போது
இஸ்ரவேல் ஜனங்கள் 8ஆம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கானானிய ராஜா ஆராத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவள் மேல் வந்து போர் தொடுத்து கொஞ்சம் இஸ்ரவேலை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இந்த சிறைப்பிடித்து போனவரெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்தால் நாங்கள் இந்த கானானியரை கம்ப்ளீட்டாக நான் சங்காரம் பண்ணுவோம்னு சொல்லி ஆண்டோட ஒரு பொருத்தனை செய்கிறார்கள். அதுபோல் அவர்களை சிறைப்படுத்த கிடைத்தது, அவர்களெல்லாம் திருப்பி ஆண்டு கொடுத்தார். இவர்களும் கானானியரை அப்படியே சங்காரம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். சொன்னதை அவர்கள் செய்தார்கள். அடுத்து பார்க்கும்போது அன்னாள் 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். எல்கானா என்று சொல்லக்கூடியவருக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெண்ணினாள். பெண்ணினாளுக்கோ குழந்தைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ குழந்தைகள் கிடையாது. இந்த பெண்ணினாள் ரொம்ப அன்னாளை ரொம்ப மனமடிவாக்குவாள். ஒவ்வொருடமும் அவள் ஷீலோவுக்கு அங்கே ஆலயத்துக்கு போகும்போது இவர் ரொம்ப மனங்கசந்து அன்னாள் அழுவாள். காரணம் இந்த பெண்ணினாள் இவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாள். அப்பொழுது எல்கானா கூட சொல்லுவாள், நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய், நீ எனக்கு 10 குமாரை கூட அதிகமானவள் அல்லவா என்று சொல்லி இவளுக்கு ரெண்டு பங்கை 2 ஷேரை அன்னாளுக்கு கொடுப்பார். எது கொடுத்து என்ன தான் செய்தாலும் ஒரு குழந்தை நமக்கு இல்லைன்னு சொன்னால் அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எனவே ஒருமுறை இவர்கள் போயிருக்கும்போது அங்கே ஆண்டோடைய கர்த்தருடைய ஆலயத்திலே இவள் தன்னுடைய எல்லா துக்கத்தையும் அப்படியே ஊற்றிவிட்டாள். மனங்கசந்து அன்னாள் அழுதாள். அப்பொழுதுதான் அவள் அங்கே என்ன ஒரு பொருத்தனை பண்ண சொன்னால், ஆண்டவராய் கர்த்தாவே, என்னுடைய சிறுமியை நீர் பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உமக்காக நான் உம்மிடமே நான் உமக்காக கொடுத்து விடுவேன். அவனுடைய தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். என்ன நடந்து சொன்னால், அந்த ஆண்டு திரும்பி திரும்பி போகும்போது மன வேதனைப்படாதபடி சந்தோஷம் அவர்கள் திரும்பி போனார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். ஆண்டவர் மன்றானது போல ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த குழந்தையை பால் மறக்கிற வரைக்கும் தன்னை வளர்த்து கொண்டு எப்படி ஆண்டவர் பொருத்தனை பண்ணார்களோ அதுபோல் கொண்டு அவனுடைய சன்னிதத்தில் கர்த்தருடைய சன்னிதியிலே கொண்டு அவருடைய சாமுவேல் என்று பெயரிட்டு அங்கே கொண்டு விட்டார்கள். அங்கே அவர் வளர்ந்தார். முதல் தீர்க்கதரிசியாக சிவஜனங்களை நடத்துவதற்குரிய ஒரு வல்லமையான ஒரு எதிர்காலத்தில் தீர்க்கதரிசியாக அவர் திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவரை கர்த்தர் இவள் சொன்னது போல பொருத்தனை பண்ணது போல செய்தபடி ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், அதுக்கு பிறகு அந்நாள் கற்பம் தரித்து 3 குமாரர்களையும் 2 குமார்த்தைகளையும் பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே பொருத்தனை பண்ணினது போல அந்நாள் அவள் செய்தார்கள். அதுபோல தான் அடுத்து நான் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த எப்தா எல்லாவற்றையும் நல்ல முறையில் இருந்து ஆண்டுடைய காரியங்கள் தன்னை விரட்டி விட்டவள் தான் கூட உள்ள இந்த கீழைத்தனுடைய மற்ற குமாரர்கள்லாம், நீ இங்கே எங்களை தகுப்பினுடைய சோதனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி கிடையாது என்று விரட்டி விட்டார்கள். ஆனால் அங்கே போய் இவர்கள் திரும்ப அந்த அம்மோனியர் வரும்போது இவரை தான் போய் தேடுகிறார்கள். இவர் நல்ல ஒரு நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒருவர் தான் அந்த எப்தா. முதல்ல கேட்கிறார், நீங்கள் அப்படி நான் ஒரு தலைவன் அவர்களை மேற்கொண்டு அவர்களை தோற்கடித்து நான் வெற்றி பெற்று வந்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக என்னை வைப்பீர்களா என்று அவர் கேட்கிறார். நெகோஷியேட் பண்ணுகிறார். சும்மா உடனே நான் வருவேன் என்று சொல்லவில்லை, அப்படி செய்தால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அடுத்து பார்க்கும்போது அம்மோனிய ராஜாவுடன் உடனே போகிறப்ப இல்லை, இவர் கேட்டு சமாதானம் பண்ணதற்கு ஆள் அனுப்புகிறார். அவர் இல்லைன்னு சொன்ன உடனே கர்த்தரே நியாயம் திருக்கட்டும், 2 பேருக்கும் நமக்கு நடுவே கர்த்தரே நியாயம் திருக்கட்டும் என்று அவர் சொல்கிறார். உடனே போருக்கும் போகவில்லை. இப்படி ஒரு நெகோஷியேட் பண்ணதற்கு ரொம்ப அதில் தேறினவர். அப்படி செய்தவர் ஆண்டவரிடமும் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரிடம் பார்கெயின் பண்ண முடியாது. ஆண்டவரே, எனக்கு நீர் இந்த ஒரு இதில் வெற்றி தந்தால் தந்தால் ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு போயிருக்கலாம். ஆனால் இங்கே நடந்தது அப்படி ஒரு தவறான ஒரு பொருத்தனை எடுத்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய மகளையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த மகள் நல்ல ஒரு மகள். இவருமே தான் சொன்ன வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று தான் சொல்கிறார். ஐயோ, நம்ம தவறாக செய்துவிட்டேன் ஆண்டவரே என்று அவர் கேட்கவில்லை. என்ன நான் பொருத்தனை பண்ணினேனோ வேதாந்தத்தின்படி நாம் பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாம் வேதாந்தத்தில் படிக்கிறோம். அதன்படி அவர் என்ன செய்கிறார், அவர் சொன்னபடியே செய்தார் என்று பரிசு வேதாந்தத்தில் போடப்படி இருக்குது. ஆனால் நிச்சயமாக சர்வாங்க தகன பிள்ளையாக செலுத்திருக்க மாட்டார். அது நம்முடைய பரிசு வேதாந்தத்திற்கு அது ஒத்து போகிறது கிடையாது. ஆண்டவர் நரப்பிள்ளையை விரும்புகிற தேவன் கிடையாது. ஆனால் தன்னுடைய மகள் நீ சொன்னது போல எப்படி ஆண்டவருடைய கர்த்தரிடத்தில்
நீ பொறுத்தனை செய்தீரோ அதுபோல் எனக்கு செய்வீராகன்னு சொல்லி 2 மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுத்து நான் போய் அங்கே என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து மலையிலே போய் என்னுடைய கன்னிமையை நான் துக்கம் கொண்டாட எனக்கு தவணை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு போயிடாண்டு பார்க்கும்போது நாம் சிந்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாமும் தவறாக இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனைகளை நாம் எடுத்துக்கொண்டு பிறகு நாம் யோசிக்கக்கூடாது. நாம் எல்லா கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து யாக்கோபு சொன்னது போல நாம் தசம பாகங்களை செலுத்தலாம், கூடவே செலுத்தலாம், அதை மட்டும்தான் செலுத்த வேண்டும் என்று கிடையாது. அதிகமாகவும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கலாம். பல சேரிட்டி இப்படி செய்தால் எனக்கு இந்த வருடத்திலே எனக்கு நல்ல ஒரு விளைச்சல் வந்தால் நான் எல்லாவற்றையும் அவனுக்கு செய்வேன், அல்லது ஆகாரம் கொடுப்பேன், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுப்பேன், இப்படிலாம் நாம் ஒரு பொருத்தனைப்படி ஒருவேளை சரியாக விளையவில்லை என்றோ அல்லது நாம் செய்து பொருத்தனை பல நேரங்களிலே நாம் அப்படி பொருத்தனை செய்தோம் என்று சொன்னால் நடக்காதபடி சோதனைகள் நமக்கு வரும். அப்படி வந்து விட்டால் நம்ம செய்ய முடியாத ஒரு தருணம் வந்தால் என்ன செய்ய முடியும்? அது ஒரு கண்ணியாக நமக்கு இருக்கும். ஆண்டவர் கருத்து இரக்கம் உள்ளவர். அவருக்கு தேவையான காரியங்களெல்லாம் நம்மளிருந்து வாங்கி தான் அவர் செய்ய வேண்டும்னு கிடையாது. நம்மிடமிருந்து பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது உணவையோ வாங்கித்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. அவரிடம்தான் நாம் பெற்றே கொள்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு தவறான பொருத்தனை செய்யும்போது இப்படி தான் கண்ணீரோட வேண்டும் மகளை ஒரே மகள் அங்கிருந்து எதிர்கொண்டு வரும்போது இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? வஸ்தங்களை கிழித்து கொண்டு அப்படியே அவர் எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பார். தவறாக செய்துவிட்டேன்னு சொல்லி வெற்றியோடு வந்தார், சமாதானத்தோடு வந்தார். ஆனால் எல்லாவற்றையும் நல்ல முறையிலே தான் அவர் நடந்து கொண்டார். ஆனால் எந்த ஒரு இடத்திலே அவர் தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனை எடுத்தது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் கூட சிந்து பார்க்க வேண்டும். என் பிள்ளைகள் இப்படி வந்து விட்டால் நான் அதை ஆண்டவரே உமக்காக அவர்களை நான் உமக்காக வளர்ப்பேன், அல்லது ஊழியத்திற்காக நான் பிள்ளைகளை அனுப்புவேன் என்றெல்லாம் சொல்லி சில வேளைகளிலே இப்போ பழைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன பண்ணுவார்கள், சாகுன்ற சிக்காகி இறக்கின தருவாயில் என்ன தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு இவனை தான் இந்த பேரனுக்கு இந்த பேத்தை தான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி கண்ணை மூடி விடுவார்கள். ஆனால் அது பல நேரங்களிலே அந்த காரியங்கள் நடக்காது. என்னால் பிள்ளைகள் அதற்கு விரும்ப வேண்டும். நாம் ஒருவேளை விரும்பினாலும் பிள்ளைகள் அதற்கு விரும்ப வேண்டும். அந்த தவறான காரியங்களை நாம் செய்து செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போவதை பார்க்கிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது. பொருத்தனை செய்யாமல் இருந்து ஆண்டவருக்கு பல காரியங்களை நாம் செய்வோம். அவர் நம்மை பொருத்தனை பண்ணினால்தான் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் குழந்தையை. 100 வயதிலே அந்த ஈசாக்கை கொடுத்த பிறகு எதிர்பார்க்கவில்லை. அங்கே ஈசாக்கு நான் பொருத்தனை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் சோதிக்கிறார். உன்னுடைய மகனை கொண்டு சர்வாங்க தகன பலி செலுத்து என்று சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்தாரே என்று சொல்லி அதை எப்படியாவது நான் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி போகிறார். ஆனால் கத்தியை தூக்கி மகனை வெற்ற கையை தூக்கும்போது தேவதன் வந்து மகன் மேல் இயேசுதன் மேல் கத்தியை வைக்காதே என்று சொல்லி அங்கேருந்து சத்தம் வருகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடம் வந்து எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் நாம் சில இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி பல நேரங்களில் பொருத்தநிலை பண்ணுகிறோம். அதனால் இங்கே இந்த எப்தா பண்ணலாம் பண்ணணும்னு சொன்னால் பல நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணிகள் வரத்தான் செய்யும். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் எப்தாவுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பல நேரங்களிலே எப்தாவை பற்றி அதிகமான பிரசங்கங்கள் இருக்காது. ஆனால் வேதாகமத்திலே பார்த்தோம்னு சொன்னால் அந்த மகளை பற்றி பேர் சொல்லப்படவில்லை. பேர் சொல்லப்படாத அநேகரை பற்றி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்தா அப்படி ஒரு பரஸ்திரியின் ஒரு மகன்தான். எல்லோரும் வெறுக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். ஆனால் அவர் சும்மா இருக்காதபடி அந்த ஒரு கொள்ளை கூட்டம் போது ஏதோ மோசமான கூட்டமாக இருந்தாலும் அவரைத்தான் இவர்கள் இந்த ஒரு அம்மோனியரிலிருந்து அவர்களுக்கு போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் போய் அழைத்தது இந்த ஒரு எப்தாவை தான். வேறு யாரும் அவர்களிடம் இருந்த மக்களால் யாரும் தைரியமாக போக முடியவில்லை. ஒருவேளை நாம் பலரால் நம்முடைய குடும்பத்தினரால் அல்லது நம்முடைய எங்கே நான் வேலை பார்க்கிற இடமோ எங்கே இருந்தாலும் ஒரு செல்வாக்கு இல்லாதபடி மற்றவர்கள் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தால் அந்த எப்தாவை போல நம்மை வைத்து காரியங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் நிச்சயமாக தன்னங்களை தருவார். அப்படி தரும்போது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நாம் இப்படிப்பட்ட பொருத்தனைகள் எடுத்து வேதனைப்படுவதை பார்க்கலாம். ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம் செய்யலாம். நம்ம ஆண்டவர் ஒரு கண்டிஷனை போட்டு தான் நான் செய்வேன்னு கிடையாது. ஆண்டவர் எனக்கு இதை தந்தால் தான் இதை எப்படி செய்வேன்னு சொல்லி ஆண்டவருடன் நான் ஒரு கண்டிஷனை போடுவதற்கு நமக்கு எந்த விதமான தகுதி நமக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர், எதிர்பாராத காரியங்களை எனக்கு செய்திருக்கிறீர், அதனால் அந்த இந்த ஆலயத்திற்கு இதை செய்கிறேன் என்று சொல்லி அதை செய்தால்தான் நான் செய்வேன் என்று நான் அவருடன் கண்டிஷன் போடுவதை பார்க்கலாம். கர்த்தாவே நான் எவ்வளோ ஒரு ஏழ்மையிலிருந்து என்னை நீ தூக்கினீர், அதற்காக நான் இதை செய்கிறேன்னு சொல்லி எனக்கு பகரனில் நான் வேலைக்கு போய் முதல் மாத
சம்பளத்தை வாங்கி அப்படியே உங்களுடைய சின்ன மற்ற ஊரில் இல்லாமல் ஸ்பீக்கர் செட் உண்டு ஆலயங்களிலே எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. நான் அதை ஒரு பொருத்தனையாக நினைக்கவில்லை. ஆனால் போன உடனே முதல் மாதம் சம்பளத்தை வாங்கி முதல் மாதம் பஹ்ரைனில் நான் வேலை கிடைத்த ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கி அப்படியே ஊருக்கு அனுப்பி எங்கள் ஒரு சின்ன ஒரு கற்காடு என்று சொல்லக்கூடிய சுசீந்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய ஊர் தான். எங்களோட சல்வேஷன் ஆர்மி சர்ச்சுக்கு அந்த முதல் மாதம் சம்பளத்தை அப்படியே அனுப்பி அங்கே ஸ்பீக்கர் செட் வாங்கி கொடுத்ததற்கு நான் அந்த பணத்தை அனுப்பி வைத்தேன். ஆனால் ஆண்டவரே, எனக்கு பஹ்ரைனில் போய் எனக்கு வேலை கொடுத்தால் தான் எனக்கு செய்வேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இவ்வளோ உளையான ஸ்டேட்டில் இருந்து ஆண்டவரை தூக்கினாரே, படிப்பது காலேஜுக்கு கூட செல்வதற்கு வசதி இல்லாத, பணம் கட்டுவதற்கு வசதி இல்லாத, ஃபீஸ் கட்டுவது வசதி இல்லாமல் பின்னாலே ரொம்ப நாட்கள் கழித்த பிறகு தான் என்னுடைய தாய்மாமன் உதவி செய்த பிறகு நான் ஜாயின் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உள்ள பஹ்ரைன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வேலை பார்ப்பதற்கு, அங்கே உள்ள மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பதற்கு என்னை உயர்த்தினாரே. இன்று இப்போ இருக்கும்போது அவர்கள் கேட்டது, எப்பொழுது ஜாயின் பண்ணிடுறேன் என்று தான் கேட்டார். ஜூனியர் டாக்டர் தான், எப்பொழுது ஜாயின் பண்ணிடுறேன் என்று தான் கேட்டார்கள். நான் தான் கோட் தைக்க வேண்டும், 1 வீக் டைம் தாருங்கள் என்று சொல்லி கேட்டதன் பிறகு நான் ஜாயின் பண்ணேன். என்னை கேட்டுக்கொள்ள அதே பிள்ளையிலே ஆண்டவர் எவ்வளோ நமக்கு நம்மளை உயர்த்திருக்கிறார். நமக்கு நம்ம எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் நாம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இதை நீர் எனக்கு செய்தால்தான், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தால்தான் செய்வேன். நான் பொறுத்தனை பண்ணதை பார்க்கலும் நீர் கொடுத்திருக்கிறீரே, யாக்கோபை போல நீர் கொடுத்திருக்க எனக்கு நீ தரும் எல்லாவற்றிலும் இருந்து நான் நமக்கு தசம பாதை செலுத்துவேன் சொன்னது போல நாம் தசம பாதை மட்டுமில்லை, அதை விட கூடுதலாகவே நம்மால் செலுத்த முடியும். ஆண்டவருடைய நாம் மையப்படும், அவர் நம்ம மேல் பிரியப்படுவார். ஒரு கண்ணியாக தவறான ஒரு பொருத்தநிலை நம்ம எடுத்து வேதனைப்படாமல் ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து ஆண்டவருக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக அவர் நம்மை மென்மேலும் ஆசைப்பார் என்பதில் இந்த மனசந்தேகமில்லை. கத்த தாமே செய்தி ஆசைப்பாராக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த செய்திக்கு அவங்களுக்கு நன்றி அப்பா. அவ்வளோ ஒரு பரஸ்திரியுடைய மகனாக இருந்தாலும் ஆண்டவரே, அவரை கொண்டு இயேசுவில் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு வேண்டிய நீர் ஒரு கிருபையை கொடுத்தீர் அப்போ. 6 வருடம் அவர் நியாயாதிபதிகளாக அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தார். ஆனாலும் ஒரு இடத்திலே அவர் தவறி போனார். தகப்பனே, இந்த பொருத்தனை உமக்கு நீர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தானாகவே நீர் கொடுத்தால் அந்த என்னுடைய முதலிலே எது என்னை எது எதிர்பார்த்து வருகிறதோ அதை நான் உமக்கு சர்வாக தகுந்த பள்ளியாக செலுத்துவேன் என்று சொல்லி அந்த ஒரு தவறான ஒரு பொருத்தனை எடுத்து எவ்வளோ வேதனைப்பட்டு, அதுபோல் நாங்கள் கூட பல வேளைகளிலே சில நீர் இதை கொடுத்தால், நீர் இதை எனக்கு செய்தால் நான் நிச்சயமாக இந்த ஒரு செய்வேன் என்ற ஒரு பொருத்தனை எடுத்து செய்யக்கூடாத சூழ்நிலை வரும்போது நாங்கள் இதை போல நாங்கள் யோசிக்காதபடி, வேதனைப்படாதபடி ஞானமாக நடந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்னால் ஜெபித்தார்கள். அந்த விவேகத்துடைய மன கிளேசத்தையெல்லாம் ஊற்றிவிட்டு நான் உமக்காக நீர் கேட்டபடி உம்மிடம் கர்த்தரிடத்தை கேட்டபடினால் இது கிடைத்தது மகன் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் விட்டால் அவர்களால் செய்ய முடிந்தது. ஆனால் எங்களால் இப்படிப்பட்ட பிள்ளைகள் போய் நிற்குமோ என்பதை இந்த காலத்தில் நான் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பொருத்தனை செய்தால் கூட நீங்கள் ஏன் தவறாக பொருத்தனை செய்தீர்கள் என்று பிள்ளைகள் எங்களிடம் கேட்கிற சூழ்நிலை உள்ள பிள்ளைகள் தான் இப்போ இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அப்படி தவறான ஒரு பொருத்தனையை எடுத்து நாங்கள் கண்ணீர் விடாதபடி, எப்தாவை போல மனம் தளர்ந்து போகாதபடி, மன வேதனைப்படாதபடி ஞானமாக நடந்து கொள்ள நீ கிருபை செய்யும். நீர் எங்களிடம் எதையும் எதிர்பார்க்க தெய்வம் கிடையாது. உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளதான் நாங்கள் எல்லாமே தகப்பனே. ஞானமாக நடந்து கொள்ள கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.